ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 672வது நாமாவளியாக ஓம் மகோதயாய நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி மேன்மை பொருந்திய தோற்றத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது குமார பரமேஸ்வரன் எல்லா வடிவமாக இருக்கார், அவர் கருணையே வடிவமாக இருக்கார் அப்படின்றது தான் அவருடைய தன்மையினுடைய விசேஷம். ஏன்னா அவருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுதே அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே அப்படின்வார். அப்போ கருணைகூர் முகங்கள், அப்போ கருணையால் அவர் எல்லா உயிர்களுக்கும் அனுக்கிரகம் செய்வதற்காகவே அவதாரம் பண்ணவர். அப்போ இந்த கருணை இரக்கம் இதுக்கெல்லாம் அவர் தான் தோற்றுவாயாக இருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் மிகப்பெரிய கருணையோடு இருக்கார். அந்த கருணை என்னன்னா அந்த வினைகளை எல்லாம் அந்தந்த ஜீவன் அனுபவித்து அடுத்த நிலை அடைந்து அழியாத தன்மையை அடையணும், திருப்பி திருப்பி பிறப்பெடுத்து இந்த துன்பத்திலே உழலக்கூடாது அப்படின்னு ஒரு தாயல்லத்தோடு சுவாமி அனுக்கிரகம் பண்ணி ஒவ்வொரு நிலையாக இந்த ஆத்மாவை பரிபக்குவத்துக்கு உயர்த்தின்றே இருக்கார். அப்போ இந்த உயர்த்தும் பொழுது இந்த உயிர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருணையற்ற தன்மை, அதாவது இரக்கமற்ற தன்மையால் திருப்பி புது புது வினைகளை அதிகமாக சேர்த்துக்கிறார். அப்போ இந்த அதுக்கு துணையாக இருக்கிறது எது அப்படின்னா அந்த மாயை, ஆணவம் கர்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்கள். இறைவனை நாட நாட நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இருவினையும் மும்மலமும் அற இரவியோடு பிறவி அற அப்படின்றார் இல்லையா, அந்த தன்மை கிடைச்சிடும். அந்த தன்மையை அந்த கருணையே வடிவமாக இருந்து எல்லா உயிருக்கும் ஞானத்தை கொடுத்துட்டே இருக்காராம். அதனால தான் பழனி திருப்புகளில் கேட்பார், உலக பசு பாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் மல சல சுவாச சஞ்சலம் அதால் என் மதிநிலை கெடாமல் ஊன்றன் அருள் தாராயின்வர். ஏன்னா அந்த பூமியில் பிறந்ததுக்கப்புறம் அந்த பசு பாசங்கள், எல்லா விதமான உறவுகள், தாய் தந்தை இவற்றால் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களாலும் இயற்கையால் ஏற்படக்கூடிய இந்த சஞ்சலத்தாலும் என்னுடைய மதி கெடாமல், என்னுடைய அந்த அறிவு நிலை கெடாமல் உன்னுடைய அருள் தாராயின்னு கேட்பார். அப்போ இறைவனுடைய அருள் எப்பேற்பட்டதுன்னா கருணையே நிறைவானது. அப்பேற்பட்ட அந்த தன்மையோடு குமார பரமேஸ்வரன் இருக்கார். அதை தான் மேன்மை பொருந்திய தோற்றமாக கருணையே வடிவமாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். அதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் மகோதயாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சுப்பிரமணியாய நமः.